வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமலை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஆமாண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த இடத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த இடத்தில் வந்திருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய கிருபை, உம்முடைய ஆளுகை இந்த இடத்தை ஆட்கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் அசைவாடுகிறார். மக்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுப்பீராக. அற்புதங்கள், அடையாளங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கட்டும். தேவ வல்லமையும் தெய்வீக பரிபூர்ணமும் விளங்கட்டும். கர்த்தருடைய கரம் தம்முடைய பிள்ளைகளை நடத்துவதாக. எல்லாவற்றாலும் நிரப்பிய தேவனை உடைய பிள்ளைகளுக்கான உதவி செய்யும். பாடுகிற, இசைக்கிற, வாத்திய கருவிகளை வாசிக்கிற, ஊடகங்களில் ஊழியம் செய்கிற, வசனங்களை எடுத்து பேசுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்தும், ஆளுகை செய்யும். இறங்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவார்கள். அவளோடு சேர்ந்து நாமும் கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஒரு பாலை பார்த்து கர்த்தரை மேம்படுத்துவோம். அன்பின் தெய்வமே, நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாட வேண்டி சொல்லி
தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பிறந்த நாள் முதல் எந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. ஐயா எத்தனையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. சிறுமையானவனை தூக்கி எடுத்தீரே, அளவில்லாமல் ஆசீர்வதித்தீரே. இது அதிசயம், அதிசயம்தானே. இது அதிசயம், அதிசயம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழிகள் நடத்துகின்றீரே. புதிய கிருபையால் என்னை தாங்குகின்றீரே, புதிய வழியில் நடத்துகின்றீரே. இது ஆச்சரியம், ஆச்சரியம்தானே. இது ஆச்சரியம், ஆச்சரியம்தானே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. பரம குயவனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே. உன் சித்தம் போல என்னை நடத்துவே, உன் சித்தம் போல என்னை நடத்துவே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவேன். நான் நன்றியோடு உம்மை பாடுவேன். உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தரை துதிப்பீர்கள். ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது. அதிசயமாய் கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார், ஆச்சரியமாய் அவர் நடத்தியிருக்கிறார். அதனால் கர்த்தரை துதிக்கும் இன்னொரு பாடலை பாடப் போகிறோம். அவரை மகிமைப்படுத்தி எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் என்று சொல்லி ஆண்டு செய்த நன்மை நினைத்து பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா,
கட்டினி ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே பாவத்தினாலே மரித்து போயிருந்தேன் கிருபையால் ரட்சித்தீரே கிருபையால் ரட்சித்தீரே ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் எனக்காக மரித்தீர் எனக்காக உயிர்த்தீர் எனக்காய் மீண்டும் வருவீர் எனக்காய் மீண்டும் வருவீர் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர் கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர் காலமெல்லாம் காத்தீர் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ பாவங்கள் போக்கி சாவங்கள் நீக்கி பூரண சுகமாக்கினீ பூரண சுகமாக்கினீ ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் முள்முடி தாங்கி தீரரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர் முள்மொழி தாங்கி திருரத்தம் சிந்தி சாத்தானை ஜெயித்து விட்டீர் சாத்தானை ஜெயித்து விட்டீர் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா விவரிக்க முடியாதையா ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் எப்படி நன்றி சொல்வேன் நான் எப்படி நன்றி சொல்வேன் கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை திரும்பி பார்த்தா ஆண்டவர் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு விவரிக்க முடியாதையா. தாழ்மையில் இருந்தேன் தயவா நினைத்து தேவனே
உம்மை துதிப்பேன். தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கச்சரை வணிக தாழ்வில் நம்மை நினைத்தார், தயவாய் நினைத்தார். அவர் அதிசயங்கள் செய்து ஆண்டவர் நம்ம நடத்தியிருக்கிறார். எத்தனையோ காரியங்களே வாழ்க்கையில் செய்திருக்கிறார். ஆனால் நமக்கு எது தான் அதிகமாக தெரியும்? நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் போட்டால் தான் பிசாசு அதிகமாக என்ன செய்கிறான்? காட்டி உனக்கு ஒன்றுமே நடக்கலை, உனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அப்படி அல்ல. தேவன் செய்த நன்மைகள் அது 1000. சங்கீதம் 40 சங்கீதம் 5 இப்படியா தாவீது சொல்லுகிறார், என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாக இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கும் மேலானவைகள். மேலானது, எண்ணிக்கைக்கும் மேலானது. அத்தனையாய் கர்த்தர் நினைச்சிருக்கீங்க, அதிசயமாய் நடத்திருக்கிறீங்க, அதிசயங்களே செய்திருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அப்படி செய்தபடியினால் நாம் பாட போகிறோம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தார், ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போது பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் தூக்கி எடுத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாது இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாது இவர்களுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லா அவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுது ஸ்தோத்திரம், ஆயுள் முழுது ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு
செய்த நன்மையில் நினைத்து பார்த்தால் அவரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. இப்படியாய் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அதே 40ஆம் சங்கீதத்தில், மகா சபையில நீதியை பிரசங்கித்தேன், என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீ அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இதயத்தில் மறைத்து வைக்கவில்லை. சத்தியத்தையும் உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையும் மகா சபையிலே அறியாதபடிக்கு நான் என்ன ஒழித்து வைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒழித்து வைக்காதபடிக்கு நான் நீங்கள் செய்த நன்மையெல்லாம் சபையில் சொல்லி என்ன செய்கிறேன்? துதிக்கிறேன், மக்களோடு துதிக்கிறேன். அது மாத்திரமல்ல, சபை நடுவிலும் சொல்லி நான் துதிக்கிறேன், ஒழித்து வைக்கவில்லை என்று சொல்லி தேவன் செய்த நன்மைகள் ஏராளம். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் எத்தனையோ கால் நிறைவேற்றி இருக்கிறார். நன்றில இருதயம் அது தேவனை எதிர்பார்க்கிறார். தேவன் செய்ததை நான் ஒழித்து வைக்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன். நம்மை நடத்தினவர்களுக்கும் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில செய்ததுக்கும் நாம் எப்படி இருக்கணும்? நன்றிகளாக இருக்க வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். அப்படியே சொல்லுகிற ஆண்டவர் இந்த நாள் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நேற்றைய தினம் அபிஷேகம்ல ஒரு வார்த்தை அது ரொம்ப தொட்டுச்சு. நான் வீட்டில் போய் இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அது என்ன வார்த்தைன்னா, எரேமியா 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப்படுற பூமி எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ளதும் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையை நிறுத்தும் எல்லா சமாதானத்திலும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு அவர் நன்மை செய்யதை கேட்கும்போது எல்லா ஜாதிக்குன்பாக தேவன் உங்களுக்கு நன்மை செய்வதை மற்ற ஜனங்கள் கேட்கும்போது அது எப்படி இருக்குமா? ஆண்டவருக்கு மகிழ்ச்சி, கீர்த்தி, புகழ்ச்சி, மகிமையா இருக்குமா? எப்படியெல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்காரு பாருங்க. இவங்க எப்படி இருந்தாங்க, எந்த நிலைமையில இருந்தாங்க, இன்னைக்கு கர்த்தர் எப்படி தூக்கி நிறுத்தி எவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்குற மக்கள் அவர்கள் சொல்லும் பொழுது ஆண்டவருக்கு எப்படி இருக்குமா? மகிமை, கீர்த்தி, புகழ்ச்சி அப்படி இருக்குமா? மகிழ்ச்சியாகவும் இருக்குமா? அது மட்டும் இல்லை, நான் அவங்க செய்யும் எல்லா நன்மை நிறுத்தும் எல்லா சமாதானமும் எங்களுக்கு பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். யார் பயந்து நடுவாங்களாம்? சுற்றியுள்ள ஜனங்க. இவங்களோட கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி பயந்து என்ன செய்வாங்களாம்? நடுங்குவாங்களாம். அப்படியாய் கர்த்தர் அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். நஸ்ரான இயேசுவின் பரிசுத்தமான வல்லமையில் அபிஷேகம் பண்ணினார். தேவன் நன்மை செய்கிறாய், பிசாசின் வல்லமையில் ஆக்கப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி திரிந்தார். நன்மை செய்கிற தேவன் அவர் மாறி போகல. நன்மைகளை செய்கிற ஆண்டவர் இனிமாய் நம் வாழ்க்கையில் அவருக்கு நன்றிகளாக இருக்கும் பொழுது இனிமாய் நன்மைகளை அவர் செய்ய போதுமானவர் இருக்கிறார். அவர் செய்வார். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எதுவரை? என் ஜீவனாலாம் நான் வாழ்ந்திருக்கிற வரை. இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை எத்தனை ஆண்டுகள் வைத்திருக்கா அதுவரை என்ன நன்மையை கிருபை என்ன செய்யும்? தொடர். நான் கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஏன்? நான் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கேன், இல்ல சபைக்கு நன்றியா இருக்கேன், கர்த்தருக்கு நன்றியா இருக்கேன். ஏன்னா சீயோனிலிருந்து தான் கர்த்தர் என்ன செய்வார் சொல்லுங்க? ஆசீர்வதிப்பார். இங்கிருந்து வருகிற வாக்குத்தத்தங்கள், இங்கு சொல்றப்பட்ட வார்த்தைகள் எத்தனை நன்மைகளை கொடுத்திருக்கிற தெரியுமா மக்களுக்கு? இன்னைக்கு வளர்ந்துட்டோங்கிறதுக்காக சில பேர் என்ன செய்றாங்க? பழசு நினைக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இல்லை, நாம் எப்படி இருந்தோம், எந்த நிலைமைகள் வந்தோம், அதை ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? மறக்காத. அப்படி எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்ததை நினைச்சிடாத, மறந்துடாத. பழச மறக்கக்கூடாது, இல்லை மறக்கக்கூடாது. நாம் தாழ்வில் இருந்தோம், கர்த்தர் நினைத்தார், ரட்சித்தார், அபிஷேகித்தார், அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்தினார், அவர் நடத்தினார், எத்தனை வாக்குத்தத்தம் கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். அதை ஒரு நாள் நினைச்சக்கூடாது, மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. அதற்கு கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? ஆனால் நிறைய பேர் நினைச்சுறாங்க, நல்லா வாழ்ந்தோட நினைச்சுறாங்க, மறந்துடுறாங்க கடந்து வந்த பாதையே, இல்லையா? அப்படி அல்ல, மறவாதபடிக்கு தேவனுக்கு நன்றிகளாக இருக்க வேண்டும் என்று தேவனை எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்று வரும் என்று அறிவாயாக இருப்பாங்களாம், நன்றி இல்லாமல் இருப்பாங்க. அப்பேற்பட்ட விட்டு என்ன செஞ்சிரு? விலகிரு. பவுல் சொல்றார் இல்லையா? அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? நான் நன்றியாக இருக்க வேண்டும் என்று தேவன்
எதிர்பார்க்கிறார். நாம் கர்த்தருக்கு நன்றியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் இனிமாய் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். நான் அவர்கள் செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப்படுற பூமி எல்லா ஜாதிக்கும்பாக அது எனக்கு மகிழ்ச்சியில் கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவருக்கு அழிச்சு எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாத்திரம் இவர்களை பயந்து நடுங்க வரல இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இனிமா உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். அந்த நன்மையை பார்த்து மற்றவர்கள் பயந்து நடுங்கும்படிக்கு, அவருக்கு மகிமையாக இருக்கும்படிக்கு, அவர் புகழ்ச்சியாக இருக்கும்படிக்கு, தேவன் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படிக்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டுக்கு அன்பாக அப்படியே அர்ப்பணிப்போமா? நன்றிகளாக இருக்கும்படிக்கு ஒப்பு கொடுப்போம். தேவன் எவ்வளவாய் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கிறார். எத்தனை வார்த்தைகளை கர்த்தர் வாக்குத்தத்தமாய் சபையிலிருந்து கொடுத்ததையெல்லாம் கர்த்தர் எப்படியெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய ஆலயத்தில் அவருடைய கிருபையை சிந்திக்கிறேன் என்று சொல்லி. தேவ ஆலயத்துக்கு வந்து அவர் கிருபையை சிந்திக்கிறாராம். எப்படியெல்லாம் கர்த்தர் எனக்கு கிருபையை பாராட்டி எப்படிலாம் தூக்கி நிறுத்தி இன்னைக்கு எப்படி வச்சிருக்காரு என்று சொல்லி தாழ்வை நினைத்தார். ஆண்டவரை அறியாமல் இருந்த போது அவரை தேடி வந்து ரட்சித்து அபிஷேகித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றி ரட்சிக்கப்பட அனுதினமும் கர்த்தர் சபையில சேர்த்து வந்தான்னு வார்த்தையின்படி சபைக்கு வரும்போது எந்த நிலைமையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எவ்வளவாய் ஆசீர்வதித்துக்காக ஒரு நாள் மறக்கக்கூடாது. மறக்காதபடி அடிமைப்பட்டு கிடந்த நாட்களில் நாம் இருந்த நிலை மறக்காதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டுக்கு நன்றியாக இருக்கும்படி அப்படியே அர்ப்பணிப்போமா? அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போகிறோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தேரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றியில் இதயத்தோடு கர்த்தரை துதிப்போமா? கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில் நான் நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில் நான் நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா ஏசையா, ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. உள்ளாட்சி நாளுக்கு நாடு கண்டு சொல்லி துதிப்போமா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. மீண்டும் ஒருமுறை சொல்லுவோம். கண்ணீரால் நன்றி சொல்கிறே தேவா,
சொல்கிறேன். தீவாம் கணக்கில்லா நன்மை செய்தீரே. உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்து உந்த நன்மை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீர். உந்த நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் ரத்தம் எனக்காய் சிந்தி சிலுவையில் எனக்கு ஜீவன் தந்தி உந்தன் நன்மை என்ன சொல்லுவேன். பாவமெல்லாம் போக்கினீரே, சாபமெல்லாம் நீக்கினீர். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். உந்தன் நன்மை எண்ணி பாடுவேன். நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. இயேசுவே நன்றி நன்றி ஐயா இயேசையா, பல கோடி நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தீவாம் கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன். தேவா கணக்கில்லா நன்மை செய்தீரே. அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தியபடிக்கு எழுந்து நிற்போமா? எழுந்து கத்திர ஆராதிக்க போயிடும். ஆண்டவர் எத்தனை நன்மைகளை கத்தர் வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். கால்கள் இடராதபடி அவர் நடத்தினா, பாதுகாத்தா. எத்தனையோ முறை கண்ணீரின் பள்ளத்தாக்கி கடந்து வரும்போதெல்லாம் அவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் தயவை கட்டளையிட்டாரே. கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு பதில் கொடுத்தாரே. இது நடக்குமா அப்படின்னு நினைக்கும் போது தேவ சமூது கடந்து வந்து நடக்க வேண்டுமே என்று சொல்லி தேவனிடத்தில் அவர் நோக்கி கதரும் போதெல்லாம் கத்தர் கேட்டு நடக்க வைத்தார் அல்லவா? அந்த ஆண்டவருக்கு நன்றியில் இதயத்தோடு துதிப்போமா? ஆண்டவரே, சபை நடுவே துதிப்பேன். ஆண்டவரே, சியோனிலிருந்து கத்தருடைய ஆசீர்வதிப்பான்னு வார்த்தையின்படி நீங்க சபையிலிருந்து எத்தனை நன்மைகள் செஞ்சிருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. அந்த ஆண்டவனுக்கு சொல்ல போறோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. அவர் நடத்தினார். எத்தனை முறை வெட்கமான சூழ்நிலை, மற்றவர்களை பார்க்க முடியாதபடிக்கு ஓடி ஒளிந்த நாட்கள் கத்தரதை அப்படியே கொண்டு வருகிறார். எத்தனையோட வாழ்க்கையில வெட்கப்பட்டு கிடந்தது போல கிடக்கும் பொழுது கத்தராய் ஆண்டவர் அதே இடத்தில் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணினாரே. உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ண உன் தேவனாய் கர்த்தர் நானே என்று சொல்லி அவர் வெட்கத்தை எல்லாம் மாற்றினார் அல்லவா. சத்துருக்கு வெட்கத்தை விடுத்தி உங்கள் தலையில் கிரீடம் புக்கும்படி செய்தாரே. அந்த ஆண்டவர் செய்த நன்மைகளாக நினைத்து மனதார துதிப்போமா. ஆண்டவர் சொல்லுகிறார், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தன பலனை கொடுப்பேன் வாக்கு கொடுத்தேன், செய்தேன். கர்த்தர் செய்தார் அல்லவா. எத்தனை முறை ஆண்டவர் இந்த வார்த்தையை வாழ்க்கையில் நிறைவேற்றி இருக்கிறார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தன பலனை கொடுத்து ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர் செய்தாரே. யாக்கோபு முகம் இனி வெட்கப்பட்டு போவதில்லை, அவன் முகம் இனி செத்து போவதில்லை சொன்ன கர்த்தர் நம்முடைய முகம் செத்து போகாதபடிக்கு பல பிரச்சனை பல போராட்டங்களை சூழ்ந்திருக்கும் போது கடந்து வரும்போதெல்லாம் வெட்கப்பட்டு போகாத அப்படியே முகம் செத்து போகாதபடிக்கு அவர் பிரகாசிக்க பண்ணினாரே. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றிகளாக இருக்கும்படி அர்ப்பணிப்போம். நான் நன்றியாக இருப்பேன் ஆண்டவரே. 10 பேர் குஷ்டரோகிய சுஸ்தமானாங்க, ஆனால் ஒருத்தர் தான் வந்தான். ஒருத்த சத்தமாய் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவர் கேட்டார், மற்ற 9 பேர் எங்கே? ஆண்டவரே, இந்த மற்ற 9 பேர் இருக்க மாட்டேயா. அந்த சமாரியனை போல அவன் அந்நியனாய் இருந்தாலும் சமத்தில் விழுந்து உமக்கு மகிமையை செலுத்தினானே, அது போல் நான் இருப்பேன் ஆண்டவரே. என் ஜீவன் இருக்கும் வரை ஆண்டவரே உமக்காய் ஓடுவேன், உமக்காய் வாழ்வேன். நீ செய்த நன்மைகளை மறக்க மாட்டேன். தாவீதை போல சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துடாத என்று சொல்லி சகல உபகாரங்களை மறக்காத. ஓ, மறவாதபடிக்கு ஹல்லேலூயா உமக்கு நான் மகிமையை செலுத்துவேன். அர்ப்பணிப்போமா. ஆண்டவர் அப்படியாய் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது அவர் சமாத்தால் நிரப்புவாருங்க. அப்பேற்பட்ட மக்களை கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். நன்மையை கிருபையை தொடரும்படி அவர் செய்வார். ஜீவனாலாம் அவருடைய ஆலயத்தில் நிலைத்திருக்கிற கிருபையை கொடுப்பார். அவருடைய ஆலயத்தில் ஒலிவ மரத்தை போல இருக்கும்படி, பச்சையான ஒலிவ மரத்தை போல செழித்திருக்கும்படி அவர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாட்டினை விருட்சமாய் காணப்படும்படிக்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு அவர்களை இன்னும் மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். அவங்களுக்கு அவர் செய்ய போற நன்மையை கண்டு மற்ற புறஜாதிகள் ஆண்டவருக்கு மகிமையை, கீர்த்தியை, புகழ்ச்சியை செலுத்தி ஆண்டவர் செய்ய போற நினைத்து நடுங்குவார்கள், பயப்படுவார்கள். உங்களுக்கு கர்த்தர் இருக்கிறார்கள். எப்படிலாம் இருந்தாங்க, கர்த்தர் தூக்கி நிறுத்தி ஆசீர்வாதத்தை உயர்த்தி வைத்து நினைக்கும் போதெல்லாம் அவர்கள் பயப்படுவார்கள். ஏனென்றால் கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாக என்னோடு இருக்கிறார். வலதுகரம் பராக்கிரம் செய்யும். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரை அப்படியே கர்த்தரை துதிப்போமா. தேவன் நடத்தின கிருபைகளுக்காய் அவர் பாராட்டிய நன்மையெல்லாம் நினைத்து கர்த்தரை துதிப்போம். அண்ணால் நன்றி இளவலாய் இருந்தால் ஆலயத்தில் வந்தால், தனக்கு ஒரு பிள்ளை இல்லாதப்ப ஆலயத்தில் வந்து கண்ணீரோடு ஜெபித்த போது கர்த்தர் சமாதானம் அனுப்பினார். அவருடைய துக்கம் நீங்கும்படிக்கு அவர் நினைச்சரலை ஒரு சாமுவேலை கட்டளையிட்டார். பின்பா குழந்தையை தூக்கிட்டு வந்து சொல்றா, ஏழிட சொல்றா, இந்த பிள்ளைக்காதான் விண்ணப்பம் பண்ண, இதை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லி
அது மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சொன்ன ஒவ்வொரு பொருத்தையும் நிறைவேற்றினான். அதனால தான் ஆண்டவராய் கர்த்தர் ஏலிட்ட பேசாத காரியத்தை சாமுவேலிட்ட பேசினார். சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி என்பதை தான் முதல் பேசப்பட்ட அறையமடிக்கு வார்த்தையை கர்த்தர் நிலைப்படுத்தினார். தேசம் முழுவதுக்கும் சாமுவேல் அறிந்து கொள்ளும்படிக்கு பேரை பெருமைப்படுத்தினார். காரணம் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி இளவலாய் இருந்தபடினால அவள் கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி கர்த்தரை துதிக்கிறாள். அவள் துதித்த பாடலும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாமும் நன்றியாய் இருக்க முடியும். ஒப்பு கொடுக்க போற. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ பாராட்டி கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் செய்த சகல உபகாரங்களை என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உமது நாமத்தை தொழுது கொள்வேன். ஆண்டவரே, உங்களை தொழுது கொள்ளதான் முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது ஐயா. கர்த்தாவே, நன்மை கிருபை தொடரும்படிக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் அப்படியோ நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கிருபையினால் நிரப்புவீராக. இனிமாய் வாழாக்காமல் தலையாக்குவீராக, கீழாக்காமல் மேலாக்குவீராக. ஆண்டவரே, தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவீராக. கர்த்தர் அப்படி செய்யற கிருபைகளுக்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. நீ வார்த்தையில் உண்மையிலவர், வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் மாறாதவர். எத்தனை வார்த்தை நிறைவேற்றிருக்கிறீங்க. எவ்வளவா கீழே விழாதபடிக்கு ஒவ்வொரு சகலத்தையும் அதின் காலத்தில் நேர்த்தை செய்த கர்த்தர் ஈனமாய் நன்மை செய்வேன் வாக்களிக்கிறவர். இந்த நாள் சொல்ற வார்த்தையை நிறைவேற்றி வல்லவராய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி. உங்க மகிமையை பார்க்கும்படிக்கு, உங்க கிருபையை பார்க்கும்படிக்கு ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் உங்க அபிஷேகத்தால் இப்ப நிரப்புவீராக. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய எண்ணெய் நிரப்பட்டு தேவன் எனக்கு செய்கிற நன்மைகளை கண்டு புறச்சாதிர் கண்டு பயப்பட்டு நடுங்க மாட்டேக்கு. தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்னை விசுவாச உறுதியாய் பற்றிக்கொள்ள ஒவ்வொரு மக்களுக்குள்ளும் இப்ப ஆண்டவர் கிருபை கொடுப்பீராக ஐயா. அப்படியா நிறைச்சி நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு நன்றி. உங்க தயவினால கொம்பு உயரட்டும் ஐயா. உங்க தயவினால கொம்பு உயரட்டும். சத்துருக்கு வெக்கத்தை உடைச்சி இவர்கள் தலையில் கிரீடம் பூக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் பயங்கர கண்டு வெக்கப்படும்படிக்கு ஆண்டவரே எங்களுக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும். கர்த்தர் இருக்கிறவே அந்த பயங்கர கண்டு வெக்கப்படும்படிக்கு, தேற்றுவதை பார்க்கும்படிக்கு ஆண்டவர் அனுகூலமான அடையாளத்தை காண்பித்தருளும் ஐயா. கர்த்தர் அப்படி செய்வதற்காக எமக்கு நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜா, நீ செய்த நன்மைகளை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தகப்பனே, எல்லா ஆராதனை, எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நீர் ஒருவர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. வந்திருக்கும் ஜனங்களின் தேவையை சந்திப்பீராக. எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும், பள்ளங்கள் நிரப்பப்படட்டும், பற்றாக்குறைகள் மாறட்டும், கடன் நெருக்கத்திலிருந்து விடுதலைத்தார். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா சுகத்தை, பலத்தை, சத்துவத்தை தார். ஆசீர்வதியும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். 2 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 19:28. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். தாகமாய் இருக்கிறேன் என்றார். இன்னொரு வசனம் யோவான் 7:37.
பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். ஒருவன் தாகமாய் இருந்தால். இன்றைய நாளின் செய்தியின் தலைப்பு ஒருவன் தாகமாய் இருந்தால். ஒன் who thirsts. ஒருவன் தாகமாய் இருந்தால். ஒருவன் தாகமாய் இருப்பதற்கு முன்பாகவே, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக என் தேவன் தாகமாய் இருந்தார். சிலுவையிலே தொங்கின இயேசு அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று, நான் தாகமாய் இருக்கிறேன். ஐ ஆம் thirst. யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. சங்கீதம் 69:21. 69:21. என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். தம்பி, அங்கே மீடியாவில் ஒர்க் பண்ணாதவங்களாம் முன்னாடி வந்து செய்தி கேள்வி உட்காந்து வாங்க. ஸ்தோத்திரம். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை காடியை குடிக்க குடிக்க கொடுத்தார்கள். கொடுத்தார்கள். தாவீது சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்பாக, தோராயமாக 1040 வருஷங்களுக்கு பிறகு இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை கொடுக்க கொடுத்தார்கள். சிலுவையில் அறைவதற்கு முன்பாக, மார்க் 15:23, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவருக்கு என்ன செய்தார்கள் என்றால், வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் வெள்ளைப்போளம் கலந்த திராட்சரசம் ஒரு போதை பொருள் போல இருக்கும். அது இந்த வேதனையை மறக்க செய்யும். சில சமயங்கள் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு மயக்க மருந்து கொடுக்குறாங்க, அல்லது ஒரு மயக்க ஊசி போடுறாங்க. சில இடங்களில் மதமதப்பு வர மாதிரி பண்ணி என்ன செய்யறாங்க பண்றாங்க. அந்த மதமதப்பு வரும்போது அந்த வலி என்ன செய்யாது, தெரியாது. அது மாதிரி சிலுவையின் வேதனையை தெரியாதபடிக்கு அவருக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனா அவர் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் மனிதனுடைய ஒட்டுமொத்த வேதனையை நீங்கி, மகளே நீ வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று சொன்னவர் நம்முடைய வேதனை நீங்குவதற்காக அந்த சிலுவையின் வேதனை முழுமையுமாக அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில் தொங்கும் போது மதியான நேரத்தில் 2வது முறையா அவருக்கு குடிக்க கொடுத்தாங்க. லூக்கா 23:36. அந்த நேரத்தில் போர்ச்சியவர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவ யூதருடைய ராஜான்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அவருக்கு தலையில ஒரு முள்ளு முடிய வச்சாங்க, அவர் கையில ஒரு கம்பை கொடுத்தாங்க. யூதருடைய ராஜா வாழ்க வாழ்கன்னு சொல்லி அவரை ஏளனப்படுத்தினாங்க. ஒருவருக்கு ராஜாவாய் பதவி ஏற்கும் போது, ஒரு முக்கியமான காரியங்கள் செய்யும் போது அவங்களுக்கு இனிய பானம், நம்ம ஊரில் கேக் வெட்டுறது, சில இதெல்லாம் இது பண்ற மாதிரி இனிப்பு கொடுக்கிறது, இது மாதிரி ஒரு பானம் கொடுக்கிறது வழக்கம். ஆனா இங்கே யூதருக்கு ராஜாவானால் நீ உன்னையே ரட்சித்துக்கொள் என்று சொல்லி 2வது வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக அவர்களை ஏளனப்படுத்தி அவர்கள் 2வது முறையாக காடியை கொடுத்தார்கள். ஆனால் அதையும் அவர் என்ன செய்யவில்லை, வாங்கிக் கொள்ளவில்லை. பின்பு மதியான நேரத்தில் அவர் 4வது வார்த்தையை பேசுவது, பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து, யோவான் 19:28, எல்லாம் முடிந்தது என்று அறிந்து அவர் ஜீவனை விட்டார். அந்த நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, பஞ்சுல தோய்த்து ஈசோப்புல மாட்டி, கடற்காலான காடியில தோய்த்து ஈசோப்பு தண்டுல மாட்டி
அவர் வாயில் என்ன செஞ்சாங்க? ஈட்டி கொடுத்தார்கள். அவர் காடை வாங்கின பின்பு அப்படின்னா என்ன செஞ்சாரு? வாங்கி என்ன பண்ணிட்டாரு? சாப்பிட்டார். காடி வினிகர், ஆப்பிள் வினிகர், அந்த வினிகர், நிறைய வினிகர் இருக்கு. ஆனா இந்த வினிகர் வேற வினிகர், ஆசிட் மாதிரி. அந்த வினிகர் கடற்காலம். சில காளான் சாப்பிடணும் ஆசைப்பட்டு தெருவில் முளைச்சிருக்க காளான்லாம் எடுத்து சாப்பிட்டு என்ன ஆயிரும்? ஃபுட் பாய்சன் ஆயிரும். கடற்காளான் விஷம், கசப்பு. அதை அந்த காடியில் முக்கி ஒரு ஈசோப்பு தண்டில் மாட்டி அப்படியே வாய்க்கு அப்படியே நீட்டி கொடுத்தாங்க. அவர் அதை என்ன செய்தார்? வாங்கி கொண்டார். கசப்பு கலந்த காடியை கர்த்தர் இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், வாங்கினார். முடிஞ்சதுன்னு சொல்லி அப்படியே ஆவியை ஒப்பு கொடுத்துட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. பிதா கையில் ஒப்படைச்சிட்டார். பிதாவையும் மனிதனையும் பிரித்த அந்த பாவம், நீங்களும் நானும் கைவிடப்படக்கூடாது என்பதற்காக தேவனாய கர்த்தராலே கைவிடப்பட்ட நேரத்தில் துக்கம் தொண்டையை தாங்க முடியவில்லை. ஒரு இறந்த வீட்டுக்கு போகும்போது சில ரொம்ப கதறி அழுவாங்க. அப்படி ஒரு மாதிரி நாக்கு உள்ள பிடிச்சி இழுக்கும். அவனை என்ன செய்வாங்க? ஒரு தண்ணி கொடுப்பாங்க. துக்கம், சரீர வேதனை, மனவேதனை. பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருந்தவர் இப்பொழுது பிதாவின் சமூகத்தை விட்டு பிரிக்கப்படுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு கதறுகிறார். இரவு வேளையில கெச்சமேனிலே ஜெபித்தார். வேர்வை வடிந்தது. எப்படி? இரத்தத்தின் பெருந்துளிகளாக வேர்வை வடிந்தது கெச்சமேனிலே. அப்படியே வந்தது. 22 லூக்கா 22:44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளை தரையிலே, உடல் இருக்க எல்லா தண்ணீரும் வேர்வையும் ரத்தத்தோடு தரையில விழுந்துருச்சு. கசையடி கொடுக்கப்பட்டார், கன்னத்தில் அடிக்கப்பட்டார், எதிரிகளால் ஏளனம் செய்யப்பட்டார். அவரை கபத்தா மேடையிலே கொண்டு போய் நிறுத்தினார்கள். பின்பு பிலாத்துவின் அரண்மனைக்கு இழுத்துச் சென்றார்கள். அதற்கு பின்பு ஏரோதின் அரண்மனையிலே ஏளனப்படுத்தப்பட்டார். விடிய விடிய அலக்களிப்பு, 14 மணி நேரம் போராட்டம். 2 முறை அவர் கொடுத்த போது வேண்டாம் என்று சொன்னார். இப்பொழுது நடுப்பகல் வேலை, துக்கம் தாங்கவில்லை, தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார். தாகத்திலே 2 வரை உண்டு. சரீர தாகம், இன்னொன்று ஆவிக்குரிய தாகம். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் தாகமானார். இயேசுவின் தாகம் தணிக்கப்படவில்லை. சமாரியா ஸ்திரீனிடத்தில் ஒரு நாள் நடு நிசி வேளையிலே 4:8 யோவான் 4:8 தாகத்துக்கு தாய் என்று கேட்டார். ஆனால் அந்த பெண் தண்ணீர் தரவில்லை. மாறாக குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி ஒருவர் நான் சொன்னதை என் வாழ்க்கையெல்லாம் சொன்னார் என்று சொன்னார். கடைசி வரை அந்த பெண் இயேசு கிறிஸ்துவுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை, தாகத்தோடையே இருந்தார். இன்று வரை அவர் தாகமாகவே இருக்கிறார். அன்றைக்கு சமாரிய ஸ்திரீனிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று கேட்டவர், சிலுவையிலே தாகமாய் இருக்கிறேன் சொன்னவர், அவருடைய தாகம் தணியாமலே இன்று உங்களையும் என்னையும் பார்த்து தாகம் தாகம் என்றார். தாகம் தாகம் என்று எனக்காய் ஏங்கி நின்றி. ஆமென். தாகம் 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 கேட்டார். இதுக்காக, உங்களுக்காக, எனக்காக. நாட் thirsty, longing. ஏக்கம், உங்க மேல உள்ள பாசம், ஏக்கம். அதுதான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியே கடந்து சென்றார்கள். தாகமாய் இருந்தார்கள், தண்ணீர் கிடைக்கவில்லை. யாத்திராகமம் 17:6 ஓரேபிலே கன்மலை அடித்தான். கன்மலையின் மேல் நின்றார்.
கண்மலை அடித்தார்கள். ஜனங்கள் குடிக்க தண்ணீர் புறப்பட்டு வந்தது. எல்லாரும் தண்ணீர் குடித்தார்கள். மிருக ஜீவன்களும் மனிதர்களும் தண்ணீர் குடித்தார்கள். 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே தண்ணீர் இல்லையே என்ன செய்வோம் என்று முறுமுறுத்தார்கள். 17:3 6 ஆண்டவர் கண்மலையை அடித்து தண்ணீர் கொடுத்தார். இஸ்ரவேலின் ஜனங்களை தாகம் தீர்க்க அன்றைக்கு ஒரு கண்மலை கூட சென்றது. ஒரு கண்மலை கூட சென்றது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அந்த ஞான கண்மலை அவரோட சென்றது. அவர்கள் அதிலிருந்து என்ன செய்தார்கள்? தண்ணீர் குடித்தார்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் வாசிப்போம். 10ஆம் அதிகாரமா? 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க. 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரே ஞானமானத்தை குடித்தார்கள், ஏனெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்து அவர்களோட சென்றார். ஞான கண்மலையாய கிறிஸ்து அவர்களோட சென்றார். அவருடைய தாகம் தீர்க்கப்பட்டது. நெகேமியா 9:15 வனாந்தரத்திலே 40 வருஷ காலமாய் அவள் வந்தபோது அவருடைய தாகத்துக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி ஆண்டவர் செய்தார். மகனே, அந்நிய பெண், புறஜாதி பெண், புதிதாக அந்த ஊருக்கு வந்த பெண் ரூத். ஆனால் அந்த ரூத்துக்கு தாகத்தை தீர்க்க அன்றைக்கு போபாஸ் வேலைக்காரிய குடிக்கிற அந்த தண்ணீர் அண்டையில நீயும் குடிச்சுக்கப்பா என்று சொல்லி ரூத்தின் புத்தகம் 2:9 அங்கே அந்நியருக்கும் தாகம் தீர்க்க கர்த்தர் உதவி செய்தார். நீதிமொழி 25:21 சத்துரு பசியாயிருந்தால் அவன் புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. சத்துருவே வந்து உன்ட தண்ணி கேட்டாலும் குடிக்க தண்ணீர் கொடு என்று சொன்னவர் அவர் உங்களுடைய தாகத்தை தீர்க்காமல் இருப்பாரா? அன்றைக்கு இஸ்ரவேலருடைய தாகத்தை தீர்த்தவர். ஆவிக்குரிய இஸ்ரவேலனே, அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு வருகிறார், உங்களை விசேஷித்தவனாக்குகிறார். ஆமென். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள், வேதனைகள் தாங்க முடியாத நேரத்திலே ஆண்டவர் அந்த மாறாவை மதுரமாக்கி நம்முடைய வாழ்க்கையின் கசப்பை மாற்றுவதற்கு இன்றைக்கு கூட இருக்கிறார். அந்த தண்ணீர் மிகுந்த கசப்பா இருந்தது. மோசே ஒரு மரத்தின் கிளையை வெட்டி அந்த தண்ணீரிலே போட்டான். அந்த தண்ணீர் மதுரமானது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பேர், தாவீதின் வேர், ஈசாயின் அடிமரம், யாக்கோபின் கிளை. ஈசாயின் அடிமரத்தை, அந்த யாக்கோபின் கிளையை வெட்டி அங்கே தண்ணீரிலே போட்டார். இயேசு கிறிஸ்து வெட்டப்பட்டார், குத்தப்பட்டார், அறையப்பட்டார், உயிரை பணையும் கொடுத்தார். என் வாழ்வின், உங்கள் வாழ்வின் கசப்புகள் மாறுவதற்காக. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை போல பாடுபட்டார். பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் நம்மை போல மாம்சத்தை இரத்தத்தை உடையவரானா அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடியினாலே சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் கசப்பு கலந்த காடியை குடித்து விட்டார். ஆகையால் மகனே, உன் வாழ்வின் கசப்பு இனி மாற்றப்படும். ஆமென். உன் வாழ்வின் கசப்பை கர்த்தர் எடுத்து போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துக்கம் முடிந்து போகும். ஆமென். ஆமென். அந்த கர்த்தரை நோக்கி பாருங்கள். எனக்காக கசப்பு கலந்த காடியை கொடுத்தீர். என் வாழ்வு கசந்து விட்டது, எனக்கு வாழ பிடிக்கவில்லை. துன்பங்கள், துயரங்கள், வெட்கங்கள், நிந்தைகள், எத்தனையோ காரியங்கள். ஆனால் தேவனே, உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யும் என்று கேளுங்கள். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம்
என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். உங்க ஏக்கத்தெல்லாம், உங்களோட தாகத்தெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஆமென். நீங்க என்ன செய்வீங்க? சந்தோஷம். விசுவாசத்தோட சொல்லுங்க, என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணு. தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏறினா இது ஏறினா என்னோடு வருவதினா, ஏறினா இது ஏறினா என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வரும். யாரு? இயேசு கூட வர. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. உங்க கூட ஆண்டவர் இருக்கிறார். மாறாவின் உன் வாரம் மாறும், நீராக உன் வாழ்க்கை கசப்பு மாறும். நேசர் என்னோடு. தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏறினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஏறினா இது ஏறினா என்னோடு வருவதினா, ஏறினா இது ஏறினா என்னோடு இருப்பதினா. இரக்கமுள்ள பிதாவே, வாழ்க்கையில கசந்து போய் நொந்து போய் வழி இல்லாமல் வந்திருக்கிற பிள்ளைகள் யாராக இருப்பார்கள் என்றால் என்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக. எல்லா கசப்புகளை எடுத்து போடுவீராக. மாறாவை மதுரமாய் மாற்றுவீராக. வெறுமையை நிறைவாக்குவீராக. எங்களுக்காய் சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டவரே, என் பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும். இவருடைய தேவைகள் எதுவாயிருந்தோம், எந்த காரியத்துக்காய் ஏங்கி நிற்கிறார்களோ, இவருடைய எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் என் ஆண்டவர் இயேசு தீர்ப்பீராக. ஐயா, ஒத்தாசைவர் பர்வதத்தை நோக்கி, ஆண்டவரே வானத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு தாகத்தை தீர்ப்பீராக. நீர் கூட வருவீராக. அன்றைக்கு அந்த ஞான கண்மலை சென்றது போல கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளோடு கூட வந்து இவரை விசேஷித்தவராய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தாகமாய் இருக்கிறார். அவர் தாகம் தணிக்கப்படவில்லை. இப்பொழுது உங்களுக்கு தாகம் இருக்கிறதா? தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்னவர் நம்முடைய தாகத்தையும் கர்த்தர் தீர்க்கிறார். 3 விதமான தாகத்தை பற்றி பேசுகிறேன். ஒன்று, தேவன் பேரில் தாகம். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகம். மூன்றாவது, ஆத்துமாக்களின் மேல் தாகம். சொல்லுங்க, தேவன் பேரில் தாகம், பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகம், ஆத்துமாக்களின் மேல் தாகம். முதலாவது தாகத்தை பார்க்கலாம். சங்கீதம் 42:1-2. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. யார் மேல தாகம்? ஜீவனுள்ள தேவன் மேல. ஜீவனுள்ள தேவன் மேல. ஆமென். 63ஆம் சங்கீதம் 1-2 வசனங்கள். தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. ஆமென். யார் மேல தாகம்?
கர்த்தராகிய தேவன் மேல, ஜீவன் உள்ள தேவன் மேல தாகம். இன்னைக்கு ஆண்டவர் மேல உங்களுக்கு ஒரு தாகம் இருக்குதா? இந்த ஆண்டவரை பார்க்க வேண்டும், இந்த ஆண்டவரை கிருபையை பெற வேண்டும், இந்த ஆண்டுடைய வல்லமைக்குள்ளே கடந்து செல்ல வேண்டும், என் தேவனோடு நான் இருக்க வேண்டும், அவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நான் அள்ளி பருக வேண்டும் என்ற தாகம் அன்றைக்கு தாவீதுக்கு இருந்தது, அன்றைக்கு இருந்த தேவ பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆகையினால் தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர் ஊற்று. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனங்க 2 தீமை செஞ்சிட்டாங்க, ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய எண்ணெய். கர்த்தர் யார்? ஜீவ தண்ணீர் ஊற்று. அவரை விட்டுட்டாங்க. ஆனா தண்ணி நிக்காத வெடிப்புள்ள தொட்டியை விட்டுட்டாங்க. காலையில தண்ணியை நிரப்பிட்டா சாயங்காலத்துக்குள்ள மதியத்துக்குள்ள ஒரு படி தண்ணி குறைஞ்சிருது. ஏன்னா ஓரத்துல லீக்கேஜ். இப்போ இருக்க போய் தம்பிமார்க ஞானஸ்தானத்துக்கு தண்ணியை மீதியை கொஞ்சம் நிரப்பிட்டு வந்தாங்க. தண்ணி நிற்காத கொஞ்சோண்டு வெடிப்புள்ளது. ஐயா அதுக்கு என்ன செய்யுங்க? டைல்ஸ் ஓட்டுங்க ஐயா, லீக்கேஜ் ஆகாது. ஆமாங்க, நாங்கள் சர்ச்சை என்லார்ஜ் பண்ண போகிறோம், சர்ச்சை விரிவாக்கம் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? தண்ணி தொட்டியை நாங்கள் டைல்ஸ் ஓட்டுறோம். சொன்னேன் நேற்று தினத்தில் சுத்தம் பண்ண வந்தவங்ககிட்ட, தேவ பிள்ளைகளே, ஜீவ தண்ணீர் ஊற்று நம்முடைய ஆண்டவர். இந்த ஆண்டவரை நீங்க விட்டுட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. உங்க தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரே ஒன்று ஜீவ தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு நாளும் ஒரு காலம் தாகம் அடையான் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீயினிடத்திலே சொன்னார். ஆமென், ஆமென். வசனமா 14 வாசிங்க. நான் கொடுக்கும் தண்ணீர், யோவான் 4:14, நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். என் ஆண்டவர் ஜீவ தண்ணீருள்ள ஊற்று. அந்த ஊற்றாகிய தேவனிடத்துல நான் வந்து விட்டேன் என்றால், அந்த தேவனே எனக்குள் இருப்பார் என்றால், என் ஆண்டவர் நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஊற்றாய் என்னையே மாற்றி விடுவார். ஆமென், ஆமென், ஆமென். என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஆமென், ஆமென். யோவான் 7:38. ஆமென். ஆண்டவர் விசுவாசி ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ஆண்டவராக குல தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரிடத்தில் வாருங்கள். 55ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏசாயா, ஓ தாகமாய் இருக்கிறவர்களே என் அண்டையில் வாருங்கள், பணம் இல்லாதவர்களே வாங்கி சாப்பிடுங்க. நீங்க பணமும் வேண்டாம் விலையும் வேண்டாம், பாலும் திராட்சரசம் கொல்லுங்க. தண்ணி மட்டும் இல்லப்பா, பால் தரேன். திருநெல்வேலி பக்கம் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். வீடு தெரியாமல் அலைஞ்சிட்டு இருந்தேன். என்னப்பா தேடுறீங்கன்னு கேட்டாங்க. என்னப்பா இங்கிட்டு லாந்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. இந்த அட்ரஸ் தெரியலங்கன்னு. பாப்பா உட்காருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நிறையா அப்படியே நல்ல மோர் கொலன்னு கொடுத்தாங்க. தண்ணி கொடுத்தா போதுமே, எதுக்குமா மோர் கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். குடிங்கப்பா குடிங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்கே ஆண்டவர் தண்ணி மட்டும் இல்லைங்க, திராட்சரசமும் பாலும் கொடுக்குறாங்க. நீங்க தண்ணிக்காக ஏங்க உங்களுக்கு பாலையும் திராட்சரசம் கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அவர்கிட்ட வாங்க. நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாங்க. ஆண்டவர் அழைக்கிறார். போவோமா? ஆனா நிறைய சமயம் எங்க தண்ணீர் இருக்குன்னே தெரியல, எங்க தண்ணீர் இருக்குன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார் தெரியுமா? அவர்களை மேய்த்து, தேவனே அவர்களை மேய்த்து. 14ஆம் வசனம், வெளிப்படுத்தல் 7:14, 16, 17 முதல் வாசிங்க. அங்கே வாசிங்க. இனி அவர்கள் பசி அடைவதில்லை, இனி அவர்கள் தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது அவர்கள் மேல் படுவதில்லை. தேவனே ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றல் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவரை கண்ணீர் யாவையும் துடைப்பார்.
இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றண்டைக்கு தேவன் உங்களை நடத்தி செல்லுவார். ஆமென். ஆமென். முதலாவது மாங்கன் கூப்பிட்டார், வழி தெரியல. இப்ப ஆண்டவர் இந்த ஊற்றண்டைக்கு நடத்தி கொண்டு போறார். ஏன் தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியானவர், அவரே மேய்க்கிறார், அவரே வழி எடுத்து செல்றார். இப்ப நடக்க கூட எனக்கு தெம்பு இல்லை, தண்ணி தாகத்துல, வாழ்க்கையின் வேதனையில, உலக பிரச்சனையில அப்படியே கலங்கி அப்படியே நிக்கிறேன். இந்த நேரத்துல இந்த மேய்ப்பர் என்ன செய்யறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 23:1-2, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். முதல்ல ஆண்டவர் நான் கூப்பிட்டார் தண்ணி கிட்டக்க, ரெண்டாவது தண்ணிக்கு அண்டைக்குள்ள கொண்டு போய் உங்களை சேர்த்தாரு. இப்ப நடக்க கூட தெம்புல தூக்கி சுமந்து உங்களை கொண்டு போய் அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? முதல்ல தண்ணீர் அண்டை வாங்கன்னாரு, ரெண்டாவது நடத்தி கொண்டு போனாரு. இப்ப அங்க அவரே கொண்டு போய் வச்சார். எந்த இடத்துல? அமர்ந்த தண்ணீர், ஸ்டீல் வாட்டர். சில மாடுக, கெட மாடுக இந்த ஏரியால வரும், அந்த குளத்துல கலக்குச்சுன்னா அப்படி கலங்கின குட்டையாகும். ஆனா அப்படி தெளிந்த இந்த தண்ணீர்ல உங்க முகம் பார்க்கிற மாதிரி தெளிவான இடத்துல அமைதியான தண்ணீர் ஆண்டவர் உங்களை படுக்க வைப்பார். என் தேவன்கள் அவருக்கு உங்க வாழ்க்கையை கொடுங்க. அந்த ஆண்டவர் உங்களை மெய்ப்பனாக கொள்ளுங்கள். அந்த ஆண்டவருக்கு உங்களுடைய ஜீவனை அர்ப்ப கொடுங்கள். இந்த ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைக்கு வந்து வெயிலாவது உஷ்ணமாவது படாதபடிக்கு, பசி இல்லாதபடிக்கு, தாகம் இல்லாதபடிக்கு, வெளிப்படுத்துகிற விசேஷம் 7:16-17 படி ஆண்ட உஷ்ணமாவது வெயிலாவது இல்லாதபடி, பசி அடையாதபடி, தாகம் அடையாதபடி வாழ வேண்டும் என்றால் 14ஆம் வசனம், உங்கள் வஸ்திரங்களை உங்களை ஆட்டுக்குட்டியான ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் பரிசுத்தம் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்படுங்கள். ஆண்டவர்ட்ட வந்தா மட்டும் போதாது. ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என் பாவத்துக்காக ரத்தம் சிந்தினேன் என்று கரைபட்டு போன நம்முடைய வஸ்திரத்தை மாற்றி நீதியின் வஸ்திரங்களாக, பரிசுத்தவான்களின் நீதியாக, துதியின் ஆடையாக, ரட்சிப்பின் வஸ்திரங்களாக வெளுத்துக் கொள்ளுங்கள். சவுக்காரம் போட்டு வெளுக்கிறது இல்லை. இந்த ரோட்டில் அப்படியே போங்க, இந்த கால்வாக்கரையிலே போனீங்கன்னா வள்ளுவர்களுக்கு பின்னாடி அங்கே அந்த கால்வாக்கரையில் பெரிய பெரிய பானைகளாக வச்சிருக்காங்க. அந்த பானையில் துணியெல்லாம் போட்டு சவுக்காரத்தை போட்டு வேக வைப்பாங்க. துணியை வெள்ளாவி வச்சு வேக வைப்பாங்க, அப்புறம் அடிச்சு துவைச்சு போவாங்க. அத மாதிரி இது வெள்ளாவியும் இல்லை, கொட்டாவியும் இல்லை. உங்களை சில கொட்டாவி விடுறீங்க, அதனால சொல்றேன். ஏசி ஓடிட்டு இருக்கா? ஆகையினால அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எந்த வண்ணானாலும் அது எவ்வளவு சக்க சேவேன்னு இருந்தாலும் வா, ஜீவ தண்ணீர் அண்டைக்கு வா, என்னிடத்தில் வாருங்கள், வழக்காடுவோம் வாருங்கள். ஏசாயா 1:18 ஆண்டவர் அழைக்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், வாய்ந்த மலையை போல பஞ்சை போல மென்மையாக்கி உங்கள் வாழ்க்கையை தூய்மைப்படுத்துவதற்கு என் ஆண்டவர் அழைக்கிறார். இப்படியா இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட தேவ பிள்ளையே, உனக்குத்தான் ஆண்டவர் அந்த ஜீவ ஊற்றையும் ஜீவ தண்ணீரையும் கற்றுக் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். தேவனை மெய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்கள். அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வாருங்கள். சங்கீதம் 36:8, சங்கீதம் 36:8, உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். அவர்களை திருப்தி அடைவார்கள். சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். மகனே, உன் தாகம் தீரணுமா? உன்னுடைய ஏக்கம் தீரணுமா? தாகணும் போது தண்ணி தாக மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையில் என்னென்ன ஏக்கம், என்னென்ன ஆசை, என்னென்ன விருப்பம், அதையெல்லாம் நிறைவேற்ற, அதெல்லாம் சந்திக்கப்பட ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தாகம் தீர்க்கிற இடம் எது தெரியுமா? ஆலயம். ஆமென், ஆமென். 46:4, சங்கீதம் 46:4 வேதம் சொல்கிறது,
ஒரு நதி உண்டு, ஒரு நதி உண்டு, அது அது நீர்க்கால்கள் தேவனுடைய தேவனுடைய நகரத்தையும் நகரத்தையும் உன்னதமானவர் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சந்தோஷிப்பிக்கும். ஆமென். ஆமென். ஆண்டவருடைய நதி, பேரின்ப நதி, தேவனுடைய நதி, அது என்ன செய்யும்? உங்களுடைய தாகத்தை தீர்க்கும், உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷிப்பிக்கும். உன்னதமான வாசம் செய்கிற இடம் உங்களுடைய சரீரம். நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். உன்னதமான உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரம், நாமே தேவனுடைய நகரம். ஆகையால் அந்த நகரத்தை தேவன் என்ன செய்கிறார்? கர்த்தர் நிரப்புகிறார். ஆலயத்துக்கு வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். தேவன் மேல் தாகம், தேவன் மேல் தாகம். என்னென்ன செய்யணும்? கர்த்தரை மெய்ப்பனாக கொள்ளுங்கள். இரண்டாவது, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்படுங்கள். மூன்றாவது, தேவனுடைய ஆலயத்துக்கு வா. இந்த ஆலயத்துக்கு வந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், 63ஆம் சங்கீதம் 1-2 வசனம், தேவனே தேவனே என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க, பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையும் மையமையும் கண்டேன். இந்த பரிசுத்த ஸ்தலத்துல என் தேவனை பார்த்து உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய தாகம் தீர்க்கப்படும். ஆமென். ஆமென். இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகம். எஸ்ஐயா 44:3 தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். தாகமுள்ளவர் உங்க மேல தண்ணீரை ஊற்றுற, உங்க மேல உங்க சந்ததி மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றுற, ஆசீர்வாதத்தை ஊற்றுற. ஆண்டவர் அதுக்கு தான் உங்களை வா வா என்கிட்ட வா பானம் பண்ணுன்னு கூப்பிடுறார். யோவான் 7:37-39 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஒருவன் தாகமாய் இருந்தால் இடத்தில் வர கடவன், இலவசமாய் தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன். என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும், அவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து அப்படி சொன்னார். யோவான் 7:37-39 வசனங்கள். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு மகிமைப்படாதனால பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. அப்ப அருளப்படல, இப்ப இயேசு மகிமைப்பட்டார். ஆகையினால விசுவாசிக்கிற உங்களுக்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியை கொடுப்பார். ஆமென். ஆமென். இயேசு இடத்துல வாங்க, ஆண்டவர்ட்ட விசுவாசிங்க. சிலருக்கு பரிசுத்த ஆவிக்காக ஜெபம் பண்ண ஏதோ அசுத்தாவி வந்துருச்சுன்னா, ஏதோ தவள ஆவி வந்துருச்சுன்னா, என்னது கக்கற பக்கன்னு சொன்னே ஓடுறாங்க. அவங்கள தான் சாமி வந்து அப்படியே ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, என்னமோ சொல்றாங்க, வாக்கு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்களும் தான் ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் பேரில் என்னத்தையும் சொல்றாங்க, அந்நிய பாஷையின் பேரில் என்னமோ ஓடுறாங்க. எனக்கெல்லாம் வேணாப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படித்தான் ஒரு காலத்தில் இருந்தேன். அதை நான் வெறுத்தேன், எல்லாம் பிடிச்சிச்சு. அபிஷேகத்தை, அந்த அந்நிய பாஷைகளை, தேவன் கொடுக்குற வரங்கள், வல்லமைகள் கேட்டா பிசாசு ஆவி வந்துருமோ, விக்கிரக ஆவி வந்துருமோ? தம்பி தங்கச்சி, ஒரு பொல்லாத தகப்பே தான் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னதையே திரும்ப சொல்றேன். ஐயர் பங்களா அந்த ஜங்ஷன் கிட்ட ஒரு டாஸ்மாக் கடையில் ஒருத்தர் குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடி தடுமாறி பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரி கடைக்கு வந்தான். அவன் கையில் மல்லிகைப்பூவும் அப்படியே வச்சிருந்தான். அல்வாவும் கேக்கும் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு போகிறான். மனைவிக்கு மல்லிகைப்பூ, பிள்ளைகளுக்கு அல்வாவும் கேக்கும். குடிகாரன், அவனுக்கு தெரியுது தான் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும்னு சொல்லி. பொல்லாத தகப்பன் தான் பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கும் போது லூக்கா 11ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம், தன் பிள்ளைக்கு தம்மிடத்தில் வேண்டிக் கொடுக்க பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பானா? மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? வேற
முட்டையை கேட்டா தேலை தேனை கொடுக்க மாட்டான். ஒரு தகப்பனே அப்படி இருக்கும்போது, ஒரு தாயே அப்படி இருக்கும்போது, பரம தகப்பன் உங்களுக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அபிஷேகத்தினால நிரப்புங்க ஆண்டவரே, என்னை வரத்தினால நிரப்புங்க ஆண்டவர்னு கேட்டா வேற எதையாவது தந்துருவாரு நினைக்கிறீங்களா? சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க. ஆமென் ஆமென் ஆமென். ஆமென். யோவான் 6:35 என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். அடையான். ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களுடைய தாகத்தை மாற்றுவார். வசனம் என்னம்மா? 6:35. 6:35 வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலும் தாகமடையான். ஒரு காலம் தாகம் அடையான். ஆமென். ஆண்டவர்கிட்ட விசுவாசிங்க. விசுவாசத்தோட ரெண்டாவது கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். கேளுங்க, வாய் திறந்து கேளுங்க. எனக்கு தாங்க ஆண்டவரே, விசுவாசத்தோட கேளுங்க, சந்தேகப்படாம கேளுங்க. சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகியும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. யாக்கோபு 1:6-7. ஆகினால ஆண்டவர்கிட்ட வருவோம், விசுவாசிப்போம், வாயை திறந்து கேட்போம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென். பேரின்ப நதியினால் உங்கள் தாகத்தை தீர்ப்பார். மூன்றாவதாக ஆத்துமாக்களின் மேல் தாகம். ஆத்துமாக்கள்னா எது? ஆத்துமானா அது எதுங்க? நமக்கெல்லாம் உப்புமா தான் தெரியும். நான் 90வது வருஷத்துல 91வது வருஷத்துல திருப்பூர்ல ஊழியம் செய்யறதுக்காக அந்த திருப்பூர் நகரம் முழுவதும், இப்ப மாநகராட்சியா இருக்கு திருப்பூர், அந்த காலத்து நகராட்சி, அதுல உள்ள எல்லா இடங்களும் டோர் டு டோர் ஆண்டோடைய சுவிசேஷ பிரதிகளை கொடுக்கறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். ஒரு ஆலயத்தில் தங்கி இருந்து அங்கே போனோம். அங்கே கிட்டத்தட்ட 25 நாள் இருந்தோம். அந்த 25 நாளும் எங்களுக்கு காலை உணவும் இரவு உணவும் என்ன தெரியுமா? உப்பு மா. 25 நாளும் காலையிலையும் சாயங்காலமும் உப்புமா. அதுல சில சமயம் அந்த மா எப்படி இருக்கும்னா உப்பு மாவா இருக்கும், உப்பு அப்படி இருக்கும். நிறைய பேர் சில சமயம் ஊழியக்காக சாப்பிடாம இன்னைக்கு நான் பாசி நீ பாசின்றவாங்க, தெருவில் போகிற இடத்துல ஏதாவது இட்லிலாம் சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லைங்க. நம்முடைய ஆத்துமா ஜனங்கள், அழுகிற ஜனங்கள், அவங்க மேல ஒரு தாகம். நடு பகல் வேலை, அந்த நேரத்தில் இயேசு ஒரு பெண்ணிட்ட போய் தாகத்துக்கு தான் கேட்டார். அந்த அம்மா டயலாக்கெல்லாம் பேசிச்சு. என்ன சொல்லுச்சு? நீ யூதே, நான் சமாரி, நீ உயர்ந்த ஜாதிக்காரன், என்கிட்ட தண்ணி கேட்கலாமா? ஏ ஒரு குடம் கூட இல்லையா, இப்ப ஆழமா இருக்கு கிணறு, இது எடுக்கிறதுக்கு ஒண்ணுமே வாளிய கிணறு எதுவுமே கொண்டு வரல, எப்படி குடிப்பீங்க? சரிம்மா, இந்த தண்ணீரை குடிக்க உனக்கு தாகம் உண்டாகுமா? நான் கொடுத்த தண்ணீர் தாகம் வராதம்மா. சரி, உன் புருஷனை கூட்டிட்டு வாப்போ. எனக்கு புருஷனே இல்லையே. ஆமாம்மா, சரியா சொன்ன. இதுக்கு முன்னாடி கொண்டு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ ஒருத்தர் இருக்க, அவனும் புருஷன் இல்லை. அப்ப எவ்வளவு மோசமான அம்மாவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த அம்மா கிட்ட இந்த ஆண்டவர் பேசிட்டு இருந்தார். இவங்க எல்லாம் வெளியில போயிருந்தாங்க. போனவங்க திரும்பி வந்துட்டு, என்ன இதே இந்த நடுப்பகல் வேலை, யாருமே இல்லை, இந்த தண்ணி தொட்டி அண்டையில இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணிடத்தில் பேசுகிறார் என்று ஆச்சரியப்பட்டார். என்னது இந்த பொம்பளைட்ட பொம்பளையே பேசிக்கிட்டே இருக்காரு. ஆச்சரியப்பட்டாங்களா சந்தேகப்பட்டாங்களா தெரியாது. அப்படி எத்தனை வசனமா? 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். அப்படி அப்போ நாங்கெல்லாம் இந்த மலையிலேயே கர்த்தரை தொழுது கொள்ளுவோம். நீங்க நம்ம எருசலேம் ஆலயத்தில் இப்படி பேசிட்டே இருந்தாங்க, எல்லாம் பேசினாங்க. எதுக்காக? ஆண்டவருக்கு போறதுக்கு வேற வழி இல்லையா? சமரியா வழியே ஒருத்தருமே போக மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஒரு ஆத்துமா, அப்ப விபச்சார ஸ்திரீ, மோசமான பெண், ஆனா ஆண்டவர் அவளை
பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிறவர், அவளை தேடி வந்து அவர்கிட்ட சொன்னார். அந்த பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டார். அவள் ஓடி போனாள், ஊருக்குள் போனாள், நடந்ததையெல்லாம் சொன்னார். ஒருத்தர் வந்திருக்கிறாரு, என் வாழ்க்கையை பத்தி அப்படியே சொன்னாரு, நீங்களும் வாங்க. அந்த மனிதன் எனக்கு சொன்னார், நீங்களும் வந்து பாருங்க ஐயா, வந்து பாருங்க. நொந்து போனவனே நீ வந்து பார். கசந்து போய் நொந்து போய் வாழ்க்கையின் பல காரியங்களை இழந்து போய் இருக்கிறவர்களே, இல்லாதவைகளை இழந்து போனவைகளை திரும்ப தருகிற என் ஆண்டவரிடத்தில் நீ வந்து பார். ஆமென். நம்ம ரவி பிரதர்கிட்ட கேட்டோம்னா இந்த வந்து பாருங்கிறது அவருக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவார். எத்தனை தடவை கூப்பிடுறீங்க, ஒரு தடவை தான், நீங்க வந்து தான் பாருங்களேன் அப்படின்னு சகோதரி சொன்னாங்க. அன்னைக்கு பிரசங்கம் என்ன பிரசங்கம்? வந்து பாரு, வந்து பார், ருசித்து பார், தொட்டு பார், நோக்கி பார், கவனித்து பார். அதான் இன்னைக்கு அதுல இருந்து இன்னைக்கு வந்துட்டே இருக்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்து பாருங்க ஆண்டவரிடத்தில். அவர் சொன்ன வந்து பாருங்க, கிறிஸ்துதானோ? அந்த ஜனங்க சொன்னாங்க, இல்லைங்க, ஏ நீ சொல்ற வச்சு கேட்கலாமா? அவருடைய பிரசங்கத்தை, அவருடைய வார்த்தையை நாங்களே கேட்டு மெய்யாய் அவர் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துதானான்னு பாருங்க. ஆனா கிறிஸ்து மட்டும் இல்ல, உலகத்துக்கு ரட்சகர். அந்த பெண்ணுடைய ஒரு ஊரே, ஒரு பட்டணமே ரட்சிக்கப்பட்டது. ஆண்டவர் உங்க சொல்லு, நீங்க சொல்ற ஒரு வார்த்தை, நான் கூட இருந்தேங்க, நான் பைத்தியமா இருந்தேங்க, இன்னைக்கு நல்லா இருக்கேன். நான் ஒரு சோழனா பையி, ஒரு சூட்கேஸு, ஒரு குட்டி சாக்கு, 4 பாத்திரத்தோட தான் இந்த ஏரியாவுக்கு 94வது வருஷம் வந்தேங்க. 11வது மாசத்துல. இன்னைக்கு 30 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு கர்த்தர் என்னை ராஜாவா வச்சிருக்கார். மனைவியை கொடுத்துருக்க, 3 பிள்ளைகளை கொடுத்துருக்கார், என்னை நேசிக்கிற மக்களை கொடுத்துருக்கார். என்ன சாப்பிடணும்னு நினைச்சு அதை கூட ஒவ்வொரு நாளும் கொடுக்குற பிள்ளைங்க. எனக்கு தகப்பனை போல நேசித்து ஒரு சகோதரி அழுதாங்களாம், எங்க அப்பா இறந்துட்டார், என்னோட ஆவிக்குரிய அப்பாவுக்கு நீங்க ஜீவனை கொடுங்க, அவரை தானே அப்பாவா வச்சிருக்கேன். இப்படிப்பட்ட பிள்ளைங்க கர்த்தர் கொடுத்திருக்கா, நேசிக்கிறா. தேவ பிள்ளைகளை ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க. எனக்கு இவ்வளோ கஷ்டமா, எனக்கு யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, யாருக்கு தான் பலம் இல்லை. நேற்றுக்கிறேன், இன்னைக்கு நிற்க கூட பலன் இல்லை. நிற்கும் போது கால் இப்படி 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 ஆடுது. தம்பி 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 கீழே விழுகிறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர போட்டாங்க. அவ்வளோ. ஆனாலும் தேவன் பலப்படுத்தினார். சாட்சி சொல்லுங்க, கர்த்தருக்காக, கர்த்தரை பற்றி சொல்லுங்க. ஒரு ஆத்துமா பார்க்கும்போது அவங்க மேல ஒரு அக்கறை வரட்டும், கரிசனை வரட்டும். ஒரு அழகான பையனை பார்க்கும்போது, ஒரு அறிவாளியை பார்க்கும்போது, ஒரு டாக்டரை, ஒரு ப்ரொஃபஸரை பார்க்கும்போது, இவர் ஆண்டரை ஏற்றுக்கொண்டா எத்தனை பேருக்கு, எத்தனை தேவ பிள்ளைகளுக்கு இவங்க உதவியா இருப்பாங்க. என்ன வரட்டும். பல்லூரி வாசல்ல நிற்கிற வெளியே வர வாலிப தம்பிமார்களை, தங்கச்சிமாரை பார்க்கும்போது, ஆண்டவரே இந்த வாலிப பிள்ளைகள்லாம் உங்களை அறிஞ்சு கொள்ளணுமே ஆண்டவரே, இவங்க பேரெல்லாம் ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும் ஆண்டவரே, இவங்களோட திறமை, இவங்க ஞானமெல்லாம் உமக்கு பயப்படணுமே ஆண்டவர், உமக்கு பயன்படணுமே ஆண்டவர். கிரிக்கெட் மைதானத்துல ஐயா ஒரே ஓவர்ல 6 பால்ல 5 6 ஒரு 4 அடிச்சிட்டாங்களா நேத்து. அதை பெருசா நேற்றுக்கு ஃபுல்லா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பா இப்படி அப்படின்னு சொல்லி. ஆனா தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் கிறிஸ்து ஆலயத்தில் எவ்வளவு காலி இடங்க, எத்தனை மக்கள், அழகான வாலிபர்களை, அறிவாளிகளை, படிப்பாளிகள் பார்க்கும்போது, பஸ் ஸ்டாண்டில் எவ்வளவு கூட்டம், ரயில்வே ஸ்டேஷன்ல எவ்வளவு கூட்டம், சந்த மார்க்கெட்டில் எவ்வளவு கூட்டம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு ஆட்களே உங்க உள்ள ஏங்கட்டும். அவங்கள பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்? அந்த ஆத்மா அழியுதே, ஐயோ தெருவில் கிடக்குறாங்களே, நரகத்துக்கு போறாங்களே, அந்த கண்ணோட்டத்தில் பாருங்க. மற்ற மாதிரி பார்வை நமக்கு வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரிடத்தில் ஆத்மா தாகம். உங்களை நினைச்சு ஆண்டவர் தாகம் தாகம் தாகம்னு சிலுவையில் சொன்னார். நீங்க ரட்சிக்கப்படணும்,
நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கணும். அதுதான் தாகம், ஆத்துமா தாகம். ஆமென். அவர் நீடி ஆத்தும தாகத்தை எஸ்ஐயா 53 அதிகாரத்துல ஒரு வசனம் உண்டு. ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். அநேகரை அவர் பலவான்களை நீ அவர் அறிவினாலே நீதிமானாக்குவார். அவனுடைய அக்கிரமத்தை சுமந்து கொள்ளுவார். ஆத்தும வருத்தம் தாகம். சாட்சி சொல்லுங்க, உங்க வாழ்க்கை நன்மையை சொல்லுங்க. கர்த்தருக்காக எதையாவது செய்யுங்க. பஸ்ஸுக்கு காசு இல்லை, வாங்க முடியல. 50 காசு ஒருத்தர் வாரம் கொடுத்தாரு. வரும்போது நடந்து வருவேன், வில்லாபுரத்தில் இருந்து பீமி குளத்துக்கு நடந்து வருவேன். அப்படியே எப்படி இருக்குன்னு வாலிப பையன், ஒரு 16-17 வயசு பையன் நடந்து வருவேன். தெற்கு வாசல் வரைக்கும் திரும்பி போகும்போது ஒருத்தர் 50 காசு கொடுப்பார், 40 காசு டிக்கெட்டு. நேராக தெற்கு வாசலை இறங்கி, அப்போ அந்த பாலமெல்லாம் கிடையாது, ரயில்வே கிட்ட கடந்து திரும்பி வீட்டுக்கு போவேன். அந்த 50 காசு அடுத்து சில சமயம் ₹1 கொடு. யாராவது சர்ச்சுக்கு ஒருத்தவங்க கிஃப்டாக ₹1 கொடுப்பாங்க. ₹1 பார்த்தோட அதிசயமாக இருக்கும். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதெல்லாம் கூட எனக்கு 5 காசு 3 காசு தான் தருவாங்க. ஆனால் அதில் அந்த 50 காசை பத்திரமா வச்சுருந்து எல்லாரும் ரூபாயா போடும்போது, இந்த 50 காசை போடும்போது மனசு வேதனையாக இருக்கும். 2 தடவை 50 காசு, அது ₹1 தாளாக மாற்றிக்குவேன். ஏன்னா காசு போடும்போது டிக்கின்னு கேட்கும்ல, சங்கடமாக இருக்குமே. ₹1 தாள் அந்த நாட்களில் உண்டு. தேவ பிள்ளைகளே, அது போல தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. நான் பசியா இருந்தேன், என் பசியை தீர்த்தீங்க. 25 அதிகாரம் மத்தேயு 37, 38, 39, 42. ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே நீங்க பசியா இருந்தீங்க? நான் உங்க பசி என்னைக்கு ஆண்டவரை தீர்த்தேன்? என்னைக்கு ஆண்டவரே நீங்க தாகமா இருந்தீங்க? எப்ப ஆண்டவரே நான் உங்க தாகத்தை தீர்த்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆண்டவர் சொல்லுவாரு. 40ஆம் வசனம் மத்தேயு 15. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரருக்கு இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். மெய்யாகவே உங்களுக்கு செய்கிறேன் என்பார். முதலாவது தாகம் ஆண்டவர் மேல தாகம். அதுலதான் என்னது? இயேசுவின் ரத்தத்தால கழுவப்படணும், கர்த்தரை மெய்ப்பனா கொல்லணும், ஆலயத்துக்கு வரணும். 3 பாயிண்ட். ரெண்டாவது தாகம் என்னது? பரிசுத்த ஆவியின் மேல் தாங்கம். அதுக்கு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அடுத்து விசுவாசமா இருக்கணும். ரெண்டாவது. மூணாவது ஆத்துமாக்கள் மேல தாகம். ஆண்டவரை பத்தி மற்றவங்களுக்கு சொல்லணும், உங்களோட வாழ்க்கையின் சாட்சியை பகிர்ந்து சொல்லணும். மூன்றாவது அவங்களுக்கு உதவி செய்யணும். மத்தேயு 25 அங்கே பசியா இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீங்க. தாகமா இருந்தேன், தாகத்துக்கு தந்தீங்க. வாசிங்க, 25 வசனம் போடுங்க. மத்தேயு 25 37 37. அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். சகோதரருக்கு கொடுங்க, தாகத்துக்கு தண்ணி கொடுங்க, பசியை தீருங்க. வர முடியலையா, பஸ்ஸுக்கு காசு கொடுங்க. உங்க ஆட்டோவில் அவங்க கொஞ்சம் இடம் கொடுங்க, உட்காரட்டும், பரவாயில்ல. அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்யுங்க. இயேசுவை அறிந்து கொள்றதுக்கு நீங்க செய்யற உதவி அதுதாங்க. ஆமா, ஆண்டவர் செய்வார். ஐயோ, என் டீசல் போயிருமே, என் பெட்ரோல் போயிருமே, 1 லிட்டர் 10 கிலோமீட்டர் தானே போகும், 10 கிலோமீட்டருக்கு ₹105 ஆகுமே, டீசல்னா ₹95 ஆயிருமே, அங்க போயிட்டு வந்தோம்னா எனக்கு ₹300 ஆயிருமே, ₹500 ஆயிருமே. கணக்கு போடாதீங்க. ஆத்துமாக்களுக்காக ஏதாவது செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு மருத்துவ செலவு வராதபடிக்கு பாப்பா. ஆமென். மற்ற வீட்டுக்கு உங்க அண்ணனோ தம்பியோ உங்க மாமனோ மைத்தனோ உங்க ரிலேஷன் வந்தாங்கன்னா
மீன் எடுக்கிறீங்களா? ஆட்டுக்கறி எடுக்கிறீங்களா? சிக்கன் கறி எடுக்கிறீங்களா? 500 ரூபாயாவது செலவாகுமா ஆகாதா? மினிமம். ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ செய்ய முடியும். ஆனால் இவங்களுக்கு, இந்த சிறியவர்களுக்கு ஏதாவது செய்யுங்க. ஸோ ஆத்ம தாகம் இருக்கிறவங்க ஆண்டரை பற்றி சொல்றது மட்டுமல்ல, மற்றவங்களுக்கு பண ரீதியிலையோ உடல் ரீதியிலையோ உங்க உழைப்பையோ உங்க அறிவையோ அவங்களுக்கு கொடுங்க, தியாகம் செய்யுங்க. ஆமென். நீங்க விதைக்கிறீங்க, நிச்சயமா இருப்பீங்க. ஒரு நாள் வரும், அந்த நாள்ல நீங்க பரலோகத்துல போய் நிற்கும் போது உங்களை என்ன செய்வாங்க? உங்களை அநித்தியமான உலக சம்பாத்தியத்தினாலே நித்திய வீடிலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படிக்கு உங்களுக்கு சிநேகிதர்களை என்ன செய்யுங்க? சம்பாதிங்க. வேதம் சொல்லுது. அந்த பரலோகத்துக்கு வரும்போது உங்களை வரவேற்கிறதுக்கு யாருமே இல்லாத இருக்காதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்றால், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் அந்த ஜனங்களுக்கு கர்த்தருக்கு என்ன பண்ணுங்க? உங்களுடைய சம்பாத்தியத்தில் உங்களோட உதவிகளை கர்த்தர் செய்யுங்கள், கர்த்தருக்காக செய்யுங்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை கொடுப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஜெபிக்கணும். அந்த மக்களுடைய பேரை எழுதி, உங்க அண்ணன் பேரை எழுதி, உங்க அம்மா பேர் எழுதி, உங்க புருஷன் பேர் எழுதி, உங்க மருமகன் பேர் எழுதி, மச்சனன் பேர் எழுதி, கூட பிறந்த பேர் எழுதி ஜெபிங்க. அவங்களோட தாகம் தீர்க்கணும். ஒரு தாயினுடைய ஜெபம் பிள்ளையின் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஆகார் பிள்ளைக்கு தண்ணி ஒரு தூத்தில கொஞ்சம் தண்ணி தான் கொடுத்தார். அந்த தண்ணியை கொண்டு போனாங்க, தீந்துருச்சு. ஆதியாகமம் 21:15 தண்ணீர் செலவழிந்து போயிற்று. ஐயோ, என் புள்ள சாகுதே, தாகத்தால சாகுதே, என் புள்ள சாகுதை நான் பார்க்க மாட்டேன், அழுது கதறினான். யாரு? ஆகார், அடிமை பெண். கர்த்தர் என்ன செஞ்சார்? ஒரு ஊற்றை பழக்க செஞ்சார். ஊர், அந்த ஊற்று அந்த தண்ணியை எடுத்து பிள்ளைக்கு கொடுத்தா, பிள்ளை சாப்பிட்டுச்சு, பிள்ளை திருப்தியாச்சு. அல்லேலூயா, ஆமென். அந்த ஊற்று இன்னைக்கு இருக்குங்க. அந்த ஊற்றுக்கு பேர் ஜம் ஊற்று. நம்ம பைபிள்ல லகாய் ரோய் ஊற்று. ஆனா அந்த அரபு தேசத்துல அந்த ஊற்றுக்கு பேரு ஜம் ஊற்று. இன்னைக்கும் கட்சி பையனிங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு வராங்க. நிறைய பேர் தங்களுடைய கடைகளுக்கு இஸ்லாமியர்கள் ஜம்ஜம்ன்ற பேர் என்ன செய்யறாங்க? வைக்கிறாங்க. பார்த்துருக்கீங்களா? இங்கே ஒரு பெரியாஸ்பத்திரிக்கு பின்புறத்தில் சைடில் ஜம்ஜம் டெக்ஸ்டைல் இருக்கு. எல்லா விதவிதமான துணிகள், திரைகள், ஸ்கேட்டன்கள் இதெல்லாம் கிடைக்குது. என்ன பாஸ்டர், கடைக்கு விளம்பரம் பண்றீங்களா? நீங்க கொஞ்சம் உங்க திசைய கொஞ்சம் கவனத்தை ஈர்க்கதான். தூக்கம் வருது சிலருக்கு. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்க. அண்ணா ஜெபித்தால், அன்றைக்கு ஆகார் ஜெபித்தால் குழந்தையின் தாகம் தீர்க்கப்படும். அது மட்டுமல்ல, இறக்கமாகட்டுங்க, இறக்கத்தை காண்பீங்க. ஏசாயா 49:10 ஜனங்களுக்கு இறங்குங்க. இறக்கம்தான் தியாகம். கொஞ்சம் வேத வசன அறிவு வேணும். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு வீட்டில் போய் அவனுக்கு மட்டும் கண்ணுக்குட்டி கறி கொடுத்தேல, எனக்கு ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியாவது தந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு பிராமண சகோதரர் ரட்சிப்பு நடத்துகிற இடத்துல நீங்க போய் இந்த கதையை சொல்லலாமா? ஒரு தாழ்ந்த இடம் கூட வச்சுக்கோங்களேன், ஒரு சேரி பகுதிக்கு ஒரு SC ST இதில் போய் சமாரிய ஸ்திரீ, அவ தாழ்ந்த ஜாதிக்காரி, அவர்கிட்ட தண்ணி, இந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணலாமா? சொல்லலாமா? ஒரு பெண்ணு தாவரா செஞ்சிருக்கலாம், ஒரு பாவம் செஞ்ச பெண்ணே இருக்கலாம், அவ 5 பேரோட வாழ்ந்துருந்தான். அப்ப எந்த இடத்துல எதை பத்தி பேசணும் எதை பேசக்கூடாதுன்ற ஞானம், வேத அறிவு வேணும். எஸ்ஐயா 5:13 அறிவு இல்லாமையினால இன்னைக்கு என்ன செய்யறாங்க? நிறைய பேர் நாவு வறண்டு போயிடுது. அறிவு இல்லாமையினால நிறைய பேருடைய நாவு என்ன செய்து? வறண்டு போயிடுது. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள்.
அறிவில்லாமல் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்கள் கனமுள்ளவர்கள் பட்டினியால் தொய்ந்து போகிறார்கள். திரளான கூட்டத்தால் தாகத்தால் நான் வறண்டு போகிறார்கள். எனக்கு அறிவில்லாததுனால சில ஜனங்கள் தாகத்துல வறண்டு கிடக்காங்க. சரியான தண்ணீரை கொடுக்க முடியல. யோசியா 4:6 அறிவில்லாமல் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். நீ வேதத்தை வெறுத்தாய், நானும் உன் பிள்ளைகளை வெறுத்து விடுவேன். ஆமென் ஆமென். ஆகினால பைபிளை படிச்சுக்கணும், வசனத்தை சொல்ல பழகணும். சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, இருந்த கதையெல்லாம் பேசக்கூடாது, கதை விடக்கூடாது. வசனத்தை சொல்லணும். அவங்களுக்கு கேட்கறதுக்கு व्यसனமா இருந்தா கூட நீங்க வசனத்தை சொல்லுங்க. நீங்க இந்த வசனம் வெறுமையா திரும்பாது, நிச்சயமா பதில் தரும். ஆண்டவரை பத்தி சொல்லுங்க. ஆண்டவர் செய்வா, ஜனங்களின் தாகத்தை தீர்ப்பா. ஆண்டவருடைய கரத்துல வாழ்க்கை. ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றார், 32:6 ஏசாயா. தாகம் தீர்க்காதவன் அவன் யாரு தெரியுமா? மூடன். மூடன் தன் மூடத்தனத்தை பேசுகிறான். கடைசி சொல்லுது, தாகம் உள்ளவனுக்கு தாகம் தீர்க்காதிருக்கிறான். தாகம் தீர்க்காதிருக்கிறவன் மூடன். யாராவது வந்து ரொம்ப பசிக்குதுமா கொஞ்சம் சாப்பாடு தாங்கன்னு சொன்னா எல்லா நேரமும் சாப்பாடு கொடுக்க முடியாது, ஏன்னா வீட்டில் இருக்காது. ஆனால் தாகமாக இருக்கிறேன்னு சொன்னா உங்க தாகத்தை நீங்க என்ன செய்யலாம்? தீர்க்கலாம். ஆமென். இந்த சகோதரி தன் தாகத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் தாகத்தை தீர்க்கும். தாகமா இருக்கிறோம். வேதம் என்ன சொல்லுது? உன் சத்துரு தாகம் பசியா இருந்தால் ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தால் சத்துருக்கே தண்ணி கொடுக்க சொல்றவங்க. உங்களோட வாழ்க்கையில நீங்க தாகம் தீருங்க. ஆண்டவர் இந்த நாளில் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். தாகம் தீர்க்கும்படி ஆத்துமாக்களின் மேல் தாகம், பாரம். அவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை குறித்து சாட்சி, அவர்களுக்கான ஜெபம், அவர்களுக்காய் உங்களுடைய வாழ்க்கையின் தியாகம், நல்ல வேத அறிவு, இது எல்லாம் இருந்தா அந்த ஜனங்களுடைய தாகத்தை நீங்களும் நானும் தீர்க்கலாம். ஜீவனுள்ள தேவன் மேல் தாகம், பரிசுத்த ஆவியானவர் மேல் தாகம், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல் தாகம். ஆமென். கர்த்தரை மேய்ப்பராய் கொள்ளுங்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்படுங்கள், ஆலயத்துக்கு வாருங்கள், அதிகாலையில் தேடுங்கள், வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் மேல் வைத்த தாகம் தீரும். கர்த்தரிடம் கேளுங்கள், ஆவியானவரை கேளுங்கள், விசுவாசியுங்கள். ஆத்துமாக்கள் ஜெபியுங்கள், சாட்சியை சொல்லுங்கள், ஞான ஸ்நானம் எடுக்க உதவி செய்யுங்கள். இப்போ நான் சொன்னேன்னா, இந்த செய்தியில் ஞான ஸ்நானம் எடுக்கிறத பற்றி சொன்னேன்னா சொன்னேன்ல, சொன்னேன்னா சொல்லலை. சரி, அந்த வசனத்தை வாசித்தாங்க. 1 Corinthians 12:13 பாருங்க. முதல் செய்தியவே அப்படியே பேன் போட்டுட்டாங்க, சொல்றதை மட்டும் போடணும். 1 Corinthians 12:13 நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமையாயும் யாதினராயும் நாம் எல்லாரும் ஒரே சரீரத்துக்குள்ளாக, ஒரே ஆவியினாலே, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமா, ரட்சிப்புல நடத்துறதோடு மட்டும் இல்லாது, ஆலயத்துக்கு கொண்டு வரதோடு கிடையாது. அவங்க ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாதான் தாகம் தீர்க்கப்படுவார்கள். ஆமென். ஞானஸ்தானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஞானஸ்தானம் எடுக்க வைப்போம், எடுக்க உதவி செய்வோம். ஏழைக்கு உதவி செய்வோம். ஏழைக்கு உதவி தியாகமும் 2 ஒண்ணுதான். அடுத்து வேத அறிவை பெற்றுக்கொண்டு அந்த வசனத்தை ஜனங்களுக்கு சொல்லுவோம். அதோடு கூட ஆண்டவருக்கு, தேவனுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். இப்படி செய்தால் தாகம் தீரும். தாகமாயிருக்கிறேன்னு சொன்ன தேவனுடைய தாகத்தை தீர்ப்போம். நம்முடைய தாகமும் நிச்சயமாக தீர்க்கப்படும். ஆமென். தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன். ஒருவன் தாகமாய் இருந்தான். எழுந்து நிற்போம், ஜெபித்து முடிப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவர், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று
தாகமுள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. வம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தில் ஆறுகளை, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை, வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஊற்றுவேன் என்று, ஊற்றுமையா வல்லமையை. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, அநேக ஜனங்களை துதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாகத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தாகங்கள் இயேசுவின் நாமத்தில் தீர்க்கப்படுவதால் எல்லா ஆவியிலிருந்து அந்நிய பாஷைகளை துதிங்க. உங்களுடைய தாகங்கள் தீர்க்கப்படும்படி, உங்களுடைய ஆத்தும தாகம் தீர்க்கப்படும்படி, தாகம் தீர்க்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவரால் என் தேவ பிள்ளைகளுடைய தாகத்தை தீருங்க ஆண்டவரே. ஐயா, உடைய பிள்ளைகளுடைய தாகம் தீர்க்கப்படும் ஆண்டவரே. தாகமாயிருந்தா இடத்துல வரக்கடவுன்னு சொன்னீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பா, தகப்பனே, என் தேவனாய் கர்த்தர் வார்த்தையால் ஆவியால் நிரப்பு ஆண்டவரே. சந்ததியில் சந்ததியின் மேல் ஆவி, உன் சந்தானத்தின் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்னு சொன்னவரே. ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. கர்த்தருடைய கிருபை தொடரட்டும், கர்த்தருடைய நன்மை தொடரட்டும். ஐயா, இப்படியே உம்மை பார்க்க ஆசையா, உடைய வல்லமைய மகிமையை பார்க்கட்டும். உடைய பரிசுத்த ஸ்தலத்துல, உடைய ஆலயத்துல சம்பூர்ணத்தை திருப்தி அடைஞ்சு பேரின்ப நதியில ஐயா, ஒரு பேரின்ப நதிய எங்களுக்கு நீ கொடுக்கிறேன்னு நீங்க வாக்கு கொடுத்தீங்க. எப்படி கண்ணீர் கஷ்டங்கள் மாறும்படி, கசப்பு மாறும்படி, ஒரு பேரின்பம் உண்டாகும்படி என் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய கர்த்தருடைய கரத்துல கொடுக்க. வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும், செலுத்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாண்ட அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.